ஆத்தங்கரையோரமா இருக்கிற ஒரு அழகான சின்ன கிராமம். காலையிலேயே ரங்கையா கையில வலைய பிடிச்சுக்கிட்டு ஆத்துக்கு போக கிளம்பும் போது ரங்கம்மா வெளியில வந்தா. ஏங்க, அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? நேத்து ராத்திரி ரொம்ப அதிகமா மழை பெஞ்சதுல ஆத்துல தண்ணி ரொம்ப வேகமா இருக்கும். வலைய பார்த்து போடுங்க, பார்த்து மீன் பிடிங்க, சரியா? கவலைப்படாத ரங்கம்மா, மழை பெஞ்ச அடுத்த நாள் ஆற்றுல நிறைய மீன் இருக்கும். உன் கையால் மீன் குழம்பு சாப்பிடணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ போய் முடிஞ்சா ஒரு பெரிய விரால் மீனையோ இல்லை நல்ல கெளுத்தி மீனையோ பிடிச்சிட்டு வரேன். இன்னைக்கு மீன் குழம்பு வச்சு சாப்பிடணும். அதனால என்னங்க, நீங்க போய் நல்ல மீனா பிடிச்சிட்டு வாங்க. ஊரே மணமணக்கிற அளவுக்கு நான் ரொம்ப நல்லா மீன் குழம்பு வச்சு கொடுக்குறேன். நீங்க வயிறார சாப்பிட்டா எனக்கு அதுவே போதும். என்ன ரங்கையா, காலையிலேயே வலையே எடுத்துக்கிட்டு போற? ஆத்துக்கா? ஓ, மீன் பிடிக்க போறியா? உனக்கு விவசாயம் செய்யறத விட இந்த மீன் பிடிக்கிறது ரொம்பவே பிடிச்சிருக்கு இல்ல? விவசாயம்னா எனக்கு உசுறு சுரையா. ஆனா அதுக்குன்னு மீன் குழம்பு சாப்பிடக்கூடாதா? என் பொண்டாட்டி வைக்கிற மீன் குழம்போட சுவை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாது. தெரிஞ்சா நீ இப்படியெல்லாம் சொல்ல மாட்ட. அடேங்கப்பா, அவ்வளோ நல்லா குழம்பு வைப்பாங்களா? பார்க்கலாம் இன்னைக்கு உன்னோட வலையில எந்த முதல்ல மாட்டுதுன்னு. முதல்ல இல்லை சூரையா, நல்ல மீன் மாட்டம் பாரு. மதிய நேரம் அந்த ஊரோட பெரிய மனுஷனான பூபதி அவர் வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது வேலைக்காரன் அவனுக்கு காத்து விசிறிக்கு விட்டுக்கிட்டு இருந்தான். என்னடா சீனோ, இன்னைக்கு சமையல் அறையிலிருந்து பருப்பு வறுக்கிற மனம் வருது. அப்ப இன்னைக்கும் கீரை காய்கறி தானா? இன்னைக்கு எதனா காரசாரமா சாப்பிடணும் போல இருக்கு. அதுலேயும் முக்கியமா மீன் குழம்பு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஐயா, நம்ம வீட்டு சமையல்காரனுக்கு உடம்பு சரியில்லை, அதனால பைத்தியக்காரத்தனமா ஏதோ சமைச்சிருக்கான். மீன் வாங்க போன பையன் இன்னும் வரலங்க. என்னது, மீன் வாங்க போன பையன் இன்னும் வரலையா? அப்ப என்ன மதியம் பட்டினி போட போறீங்களா? ஊருக்குள்ள போய் இன்னைக்கு யார் வீட்டில் என்ன குழம்பு வச்சிருக்காங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு வா. கும்பிடுறாங்க ஐயா. என்னங்க ஐயா, வயிறு நிறைஞ்ச சிங்கம் மாதிரி இருந்துக்கிட்டு பசியில உரும்புற புலி மாதிரி ஆயிட்டீங்களே. என் பசியை பத்தி உனக்கு என்ன தெரியும் சூரையா? ஊரில் யார் வீட்லையாவது விசேஷமா? இன்னைக்கு எதனா விருந்து சாப்பாடு போடுவாங்களா? ஐயா, நம்ம ஊரோட எல்லையில் ரங்கையாவோட வீடு இருக்கு இல்லையா? ரங்கையா இன்னைக்கு ஆத்துக்கு போய் ஒரு பெரிய விரால் மீனை பிடிச்சிக்கிட்டு போயிருக்கானா. அவன் பொண்டாட்டி மீன் குழம்பு வச்சு கொடுக்க போறாங்களாம். அவங்க மீன் குழம்பு செஞ்சா ரொம்ப சுவையா இருக்கும் அப்படின்னு ரங்கையா காலையில பெருமையா பேசனா. அப்படியா? விரால் மீன் குழம்பா? அதுல கூட மாங்காய் போடுவாங்கல்ல. வேற என்னடா வேணும்? டேய் சீனு, வண்டியை எடு. இன்னைக்கு நமக்கு மதிய சாப்பாடு அந்த ரங்கையாவோட வீட்டில் தான். சீக்கிரம் போனோம். சரிங்க ஐயா, இதோ கிளம்புறேன். ரங்கம்மா வீட்டுல செஞ்ச அந்த மீன் குழம்பு வாசம் வீடு முழுக்க பரவி கிடந்துச்சு. அப்ப ரங்கையா சாப்பிட்றதுக்காக வந்து உக்காந்தான். ரங்கம்மா பரிமாற போகிற நேரத்துல வீட்டு வாசல்ல ஏதோ ஒரு வண்டி வந்து நின்னுச்சு. என்ன சத்தம் ரங்கம்மா அது? யாரோ பெரிய மனுஷங்க வந்திருக்காங்க போல. ஏங்க, நம்ம ஜமீன்தார் பூபதி ஐயா வந்திருக்காரு. அவரு மாட்டு வண்டி தான் வெளியே நிக்குது. அவர் தான் வண்டியை விட்டு இறங்குறாருங்க. என்னது, ஜமீன்தாரு நம்ம வீட்டுக்கு வராரா? எதனா வரி கட்ட மறந்துட்டனோ? இல்ல ஆத்துல மீன் பிடிச்சதுக்காக திட்ட வராரா? அட அட அட, என்ன மனம் என்ன மனம்! இந்த மனத்துக்கு பசி அதிகமாகுது. ஏண்டா ரங்கையா, இப்படி மணக்கிற மீன் குழம்ப வச்சுட்டு தனியா சாப்பிடலான்னு வீட்டுக்குள்ள உக்காந்துக்கிட்டு இருக்கியா? ஏன் என்னை கூப்பிட்டா நான் வரமாட்டேனா? ஐயோ ஐயா, இது ஏழைங்களோட வீடு. எங்க வீட்டில் நாங்க ஏதோ கொஞ்சமா எங்களுக்காக சமைக்கிறோம். இதுல உங்களை எப்படி கூப்பிடுறது? ஐயா வாங்க ஐயா, உள்ள போலாம். இந்த ஏழை பணக்கார பேச்செல்லாம் தேவையில்லாத பேச்சு. பசின்னு வந்துட்டா ஏழை பணக்காரன் எல்லாம் சாப்பாட்டுக்கு முன்னாடி சமந்தான். உன் பொண்டாட்டி மீன் குழம்பு நல்லா வைப்பாலாமே, எனக்கும் ஒரு இலைய போடு, நானும் அதை சாப்பிட்டு பார்க்கறேன். ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம். வாங்க ஐயா, நீங்க உட்காரதுக்கு உங்களுக்கு மன போடுறேன். ஜமீன்தாரும் சீனுவும் வந்து பாய் போட்டு உக்காந்தாங்க. அப்போ ரங்கம்மா வாழை இலையில சூடா சாப்பாடு குழம்பு பரிமாறினா. ஜமீன்தார் அந்த மீன் குழம்ப சாப்பாட்டுல கலந்து சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாரு. ஐயா, ஏழைங்க வீட்டு சமையலுங்க. ஏதாவது தப்பா இருந்தா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க. அட ரங்கையா, நீ சும்மா இரு. இந்த மீன் குழம்புல உப்பு காரம் புளின்னு எல்லாம் நல்லா இருக்கு. அதுலயும் அந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கீங்களே, ரொம்ப நல்லா இருக்கு. ஏமா ரங்கம்மா, உண்மையிலேயே உன் கைப்பக்குவம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு சாதாரண ஆத்து மீனை இந்த அளவுக்கு சமைச்சிருக்கன்னா ரங்கையா கொடுத்து வச்சவன் தான்.
இதுல என்னங்க ஐயா இருக்கு? ரங்கம்மா சமைக்கிறது மண் பாத்திரத்துல, விறகடுப்புல. அதான் நல்லா இருக்கு. மண்பானையும் விறகடுப்பும் எல்லார் வீட்லயும் இருக்கு. ஆனா கைப்பக்குவம் ரங்கம்மா கிட்ட இருக்கு. ஏண்டா சீனு, என்ன இது? நம்ம ஊர்ல இவ்வளோ நல்லா சமைக்கிற பொண்ணு இருக்கு, என்கிட்ட நீ சொல்லவே இல்ல. உன் தோலை உரிக்க போறான் பாரு. ஐயா, எனக்கு என்னங்க தெரியும்? நமக்கே சூறையா தானே வந்து சொன்னா. அப்பாடா, வயிறு நிறைஞ்சு போச்சு ரங்கையா. நாளையிலிருந்து ரங்கம்மா என் வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணட்டும். நான் சம்பளம் கொடுக்கறேன். உன் பொண்டாட்டியோட சமையல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயா, அது எப்படிங்க நடக்கும்? ரங்கம்மா வீட்டு வேலையை பார்க்கணும், எனக்கு தேவையானதை பார்க்கணும். உங்க வீட்டுக்கு வந்தா இதெல்லாம் யாருங்க பார்ப்பாங்க? என்னடா, நான் விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ உன் விருப்பத்தை சொல்லிக்கிட்டு இருக்க. என்னோட விருப்பத்தை விட உன் விருப்பம் பெருசா போச்சா? நாளைக்கு உன் பொண்டாட்டி என் வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். அப்படின்னு சொல்லி ஜமீன்தார் அங்கிருந்து போயிட்டாரு. ரங்கையா ரங்கம்மா ஒருத்தங்களை இன்னொருத்தங்க பார்த்துக்கிட்டு அமைதி ஆயிட்டாங்க. அன்னைக்கு சாயந்தர நேரம் 2 பேருமே இத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் என் நேரம். மீன் குழம்பு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டதுக்கு இந்த ஜமீன்தார் வந்து மீன் குழம்ப சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு என் பொண்டாட்டிய வேலைக்கு வர சொல்லிட்டு போயிட்டான். அப்ப இனிமே என்ன யாரு பார்த்துப்பாங்க? இந்த ஜமீன்தாரும் அந்த ஆளோட திமிரும். ஏங்க, ஏன் இவ்வளவு கவலைப்படுறீங்க? ஜமீன்தார் கூப்பிட்டா வேலைக்கு போய் தானே ஆகணும். அவர் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன். அவரை எதிர்த்துக்கிட்டு நம்மளால இங்க வாழ முடியாது. எனக்கு அது தெரியும் ரங்கம்மா. ஆனா இங்க தனியா நான் என்ன பண்ணுவேன்? உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்? அதுவும் இல்லாம அந்த வீட்டில் நீ எதனா கஷ்டப்பட்டுட்டேன்னா இந்த சூறையாவை தான் ஒன்று இல்லைன்னு ஆக்கணும். அவன் தான் தேவையில்லாம ஜமீன்தார்கிட்ட போய் சொல்லி இப்ப மாட்டி விட்டுட்டான். நீங்க கவலைப்படாதீங்க. எல்லா பிரச்சனைக்கும் நம்ம கிட்ட ஒரு தீர்வு நிச்சயமா இருக்கும். ஜமீன்தாருக்கு என்ன வேணும்? நான் சமைக்கிற சாப்பாடு தானே வேணும். என்கிட்ட அதுக்கு ஒரு யோசனை இருக்கு. நாளைக்கு காலையில நம்ம ஊர் தலைவர் ராமையா இருக்காருல, அவரை கூட்டிக்கிட்டு வாங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நீ என்ன யோசிச்சு வச்சிருக்க? ஜமீன்தாருக்கு எதனா கோபம் வந்துட போகுது. கோவம்லாம் வராது. அவர் நம்ம சொன்னா புரிஞ்சுப்பாரு. கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு போய் தூங்குங்க போங்க. காலையில ரங்கம்மா மண்பானையில குழம்பு செய்யாம பித்தளை பாத்திரத்திலையும் அதே மாதிரி விறகடுப்புல செய்யாம மண்ணெண்ணெய் அடுப்புல சமைச்சா. மதியம் ஜமீன்தார் சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்தாரு. சீச்சி, என்ன ரங்கம்மா இது? நேத்து வச்ச மீன் குழம்போட சுவை இதுல சுத்தமா வரலையே. இதுல மசாலாவோட சுவையே வரல. என்ன பண்ணி வச்சிருக்க? ஒருவேளை என் வீட்டுல சமைச்சா குழம்பு இப்படிதான் வருமோ? ஜமீன்தார் ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க. நான் எப்பவும் போலதான் சமைச்சேன். எப்பவும் போலதான் எல்லா பொருளும் போட்டேன். ஆனா இப்படிதாங்க ஐயா வருது. ஏன் சுவை மாறிச்சு? வேணுனே என்ன பழிவாங்க நீ குழம்ப கெடுத்து விட்டுட்டியா? ஒழுங்கா சொல்லிடு, இல்ல உங்களை ஊரை விட்டே விரட்டி விட்டுடுவேன். அதுக்குள்ள ரங்கையா ஊர் தலைவரான ராமையாவை கூட்டிக்கிட்டு அங்க வந்தான். என்னங்க ஜமீன்தாரே சண்டை? ரங்கம்மா எதனா தப்பு பண்ணிட்டாளா? பாருங்க ராமையா, நேத்து அவ வீட்டுல சமைச்ச மீன் குழம்புக்கும் இன்னைக்கு என் வீட்டுல சமைக்கிற மீன் குழம்புக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. என்ன பழி வாங்கினே இப்படி வேணும்னு சமைச்சிருக்கா. இல்லங்கய்யா, யாரையும் பழி வாங்குறதுக்காகவோ யார் மேல இருக்கிற கோவத்துக்காகவோ சமையல் சுவையில்லாம போலங்கய்யா. சமையலுக்கு முதல்ல தேவை சமைக்கிறவங்களுக்கு பிடிச்ச இடமா இருக்கணும். அவங்களுக்கு பழகுன ஒரு பாத்திரமா இருக்கணும். என்னோட குடிசையில என் புருஷன் மேல இருக்கிற பாசத்துல நான் மீன் குழம்பு அவருக்காக செய்வேன். அவருக்கு பிடிச்ச மாதிரியே செய்வேன். அது ரொம்ப சுவையா வரும். ஏன்னா என் புருஷனுக்காக சமைக்கும் போது அதுல பாசமும் கூடுமே. அதனாலதான் இங்க ஜமீன்தாருக்காக சமைக்கிறதுனால அது ஒரு வேலையா தான் செஞ்சேன். அதனால அதுல அவ்வளவு சுவை வராம கூட இருந்திருக்கலாம். ஜமீன்தாரே, ரங்கம்மா சொல்றது உண்மைதானே? ஒரு பறவை காட்டுல சுதந்திரமா பறக்கும்போது தான் அதால சந்தோஷமா பாட முடியும். கூண்டுல அடைச்சி வச்சிட்டா அது எப்படி சந்தோஷமா பாடும்? ரங்கம்மா அவங்க வீட்டில தான் சமையல நல்லபடியா செய்வா. இங்க அடைச்சி வச்சிட்டா எப்படி அவளால நல்லா சமைக்க முடியும்? ரங்கம்மா, நீ சொன்னது உண்மைதான். நீ உன் புருஷனுக்காக சமைக்கும்போது அந்த சமையல் நல்லா வருது அப்படின்னா உன் புருஷன் மேல உனக்கு இருக்கிற அன்பு தெரியுது. நான் கஷ்டப்படுத்தி இருந்தா மன்னிச்சிடு. ஐயா, நீங்க பெரிய மனுஷன், எங்க கிட்ட போய் மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க. இல்ல ரங்கையா, தப்பு பண்ணா யாரா இருந்தாலும் மன்னிப்பை கேட்டு தான் ஆகணும். இனிமே ரங்கம்மா என்னோட வீட்டுக்கு வந்து சமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா என்னைக்காவது மீன் குழம்பு வச்சா சொல்லி அனுப்புங்க. நான் உங்க வீட்டுக்கே வந்து மீன் குழம்பு சாப்பிட்றேன். கண்டிப்பாங்கய்யா, நீங்க எப்ப வேணும்னாலும் எங்க வீட்டுக்கு வரலாம். நான் எப்பெல்லாம் என்னால சமைக்கிறேனோ எல்லாத்தையும் நீங்க சாப்பிட்டுட்டு போலாம்.
ஜமீன்தார் ரங்கம்மாவுக்கு பரிசா கொஞ்சம் பணத்தை கொடுத்து அனுப்புனாரு. சூரையா அவன் போட்டு திட்ட வேலை செய்யலையேன்னு தலைகுனிஞ்சு நின்னுக்கிட்டு இருந்தான். ரங்கம்மா ரங்கையா 2 பேருமே சந்தோஷமா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்க. அன்னையில இருந்து ஜமீன்தாருக்கு எப்போ மீன் குழம்பு சாப்பிட தோணாலும் ரங்கம்மா மீன் குழம்பு செஞ்சு வைப்பாங்க. அதை போய் அவரு சாப்பிட்டுட்டு வந்துடுவாரு. ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுக்கு சொந்தமான இடம்னு இருக்கும். வலுக்கட்டாயமா அந்த இடத்த விட்டு கூட்டிட்டு வந்து அரண்மனையிலேயே தங்க வச்சாலும் கூட அவங்க இடம்தான் எப்பவுமே அவங்களுக்கு சொர்க்கம். அது பச்சை பசேல்னு இருந்த அழகான கிராமம். அந்த கிராமத்துல ராமையா திண்ணையில உட்காந்துக்கிட்டு கெட்டு போன கலப்பைய சரி பண்ணிக்கிட்டு இருந்தான். உள்ள இருந்து அவனுடைய மனைவியான சீதா கொஞ்சம் பதட்டமா அழுதுகிட்டே வெளியில வந்தா. அவனுடைய கையில உடைஞ்சு போன கண்ணாடி இருந்துச்சு. என்னங்க என்னங்க இங்க பாருங்க, என்ன ஆச்சுன்னு. இனி என் வாழ்க்கை வீணாத போகுமா? என்னாச்சு சீதா? ஏன் இவ்வளோ பதட்டமா இருக்க? பாம்பு எதனா பாத்தியா? அதை விட பெரிய பிரச்சனையே வந்திருக்கு. இதோ இங்க பாருங்க அப்படின்னு உடைஞ்சு போன கண்ணாடியை காட்டி முகத்தை பார்க்கலான்னு கண்ணாடியை எடுத்தனா அப்போ கை வலிக்கு கண்ணாடி கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. கண்ணாடி ஒடிஞ்சா தரித்திரம் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வீட்டுல யாருக்கு என்ன பிரச்சனை வருமோ? அடியே பைத்தியக்காரி, கண்ணாடிங்கிறது கீழே விழுந்தா உடையத்தான் செய்யும். அது அந்த பொருளோட தன்மை. அதுக்கும் தரித்திரத்துக்கும் என்ன சம்பந்தம்? அந்த உடைஞ்சி போன கண்ணாடியை பார்த்து தூரமா போடு. காலில் பட்டா குத்திக்கும். நீங்க எப்பவும் இப்படிதான். முந்தானேத்து பூனை குறுக்க போச்சுன்னா அது பசி எடுத்து பால் தேடி போகுதுங்கிறீங்க. பல்லி மேல விழுந்தப்போ தெரியாம விழுந்திருக்கும்னு சொன்னீங்க. இப்போ கண்ணாடி உடைஞ்சதை கூட நீங்க சாதாரணமா தான் எடுத்துக்கிட்டீங்க. இது சாதாரணமா எடுத்துக்க கூடிய விஷயம் இல்ல. இதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணும், இல்லனா என் மனசுல நிம்மதி இருக்காது. சீதா, பிரச்சனை வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் தைரியமா இருக்கணும். இப்படி அழுதுகிட்டு இருந்தாலாம் சரியாகாது. நாம தைரியமா இருக்கும்போது எந்த கெட்டதும் நம்மள நெருங்காது. தூக்கி போட்டுட்டு வேலைய பாரு. நீங்க எப்பவும் இவ்வளவுதான். என் பேச்சு கேட்க மாட்டீங்க. நான் இப்பவே போய் பூசாரி ஐயா கிட்ட கேக்குறேன் அப்படின்னு சீதா ரொம்ப கவலையோட வீட்டுக்குள்ள போனா. இவளுடைய இந்த பயந்த சுபாவத்தை பயன்படுத்திக்கிட்டு யாராவது இவளை ஏமாத்துவாங்களோ? இவ பயத்தை எப்படி போக்குறது? சீதா உடனே வீட்டுக்குள்ள போய் ஒரு கூடையில பூஜை சாமான் எடுத்துக்கிட்டு கிளம்புனா. அவ போற வழியில ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே மஞ்சள் நிறத்துல உடைய அடைஞ்சுக்கிட்டு கழுத்துல ருத்ராட்ச மாலைய போட்டுக்கிட்டு நெத்தியில விபூதி விட்டுக்கிட்டு ஒரு பெரியவர் கண்ணை மூடி உக்காந்துக்கிட்டு தியானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவரை யார் பார்த்தாலும் கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு தான் இருந்தாரு. சீதா பக்கத்துல வந்ததும் அவரு பொறுமையா கண்ணை திறந்தாரு. ஒரு நிமிஷம் இருமா, உன் பின்னாடி கருப்பு நிறத்துல நிழல் வருது அப்படின்னு அவரு சொன்ன உடனேயே பாவம் சீதா ரொம்பவும் பயந்து போய் சாமியார் முகத்தை பார்த்து இப்படி சொன்னா. என்னையா சுவாமி, ஏன் பின்னாடி நிழல் இருக்கா? ஆமாமா, உன் முகத்துல கலை இல்லையே. உன் வீட்டுல இப்பதான் ஏதோ கெட்டது நடந்த மாதிரி தெரியுதே. ஏதோ உடைஞ்ச சத்தம் என் காதுல தெளிவா கேக்குது. அதை கேட்டு சீதா ரொம்பவும் ஆச்சரியமா, உண்மைதான் சாமி, வீட்ல என் கையில வச்சிருந்த கண்ணாடி வழுக்கி கீழே விழுந்து உடைஞ்சு போச்சு. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க சாதாரணமான ஆளே இல்ல. என் குரு இமயமலையில இருந்து வந்தவரு. அவருக்கு தெரியாததுன்னு எதுவுமே கிடையாது. இங்க பாருமா, அந்த கண்ணாடி சாதாரணமா உடையலம்மா. உன் புருஷனுக்கு ஒரு கண்டம் இருக்குன்னு தெரிய வைக்க உடைஞ்சிருக்கு. கிரகங்களுடைய நிலைமை சரியில்லை. சனி அவருடைய உச்சந்தலையில உக்காந்துகிட்டு இருக்கு. ஐயோ, ஏன் புருஷனுக்கு கண்டமா? சாமி, உங்க காலில் விழற, உங்க காலை கழுவி அந்த தண்ணியை தலையில தெளிச்சுக்கிற. தயவு செஞ்சு என்னோட மஞ்சள் குங்குமத்தை மட்டும் காப்பாத்துங்க சாமி. கவலைப்படாதம்மா, கண்டம் இருக்கும்போது அதுக்கு பரிகாரமும் இருக்கும் இல்லையா? நீ ஒரு யாகம் செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த யாகத்துக்கு தேவையான எல்லாத்தையும் இமயமலையிலிருந்து கொண்டு வரணும். அந்த பொருளுக்கும் அப்படியே தட்சணைக்கும் சேர்த்து 50 ரூபாய் ஆகும். உன்னுடைய புருஷன் உயிர் முக்கியம் அப்படின்னா நீ இப்ப 50 ரூபாய் கொடு. பணம் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சாமி. என் புருஷனோட உசுறு எனக்கு ரொம்ப முக்கியம். ஆனா என் வீட்டுக்காரர் இதெல்லாம் நம்ப மாட்டாரு. அவருக்கு தெரியாம தான் கொண்டு வந்து கொடுக்கணும். நல்லது. ஆம்பளைங்க முட்டாளுங்க. அவங்களுக்கு தெய்வத்து மேல நம்பிக்கை இல்லை. நீ ஒன்று பண்ணு. நாளைக்கு சாயந்தரம் நம்ம ஊர்ல இருக்கிற பாழடைஞ்ச மண்டபத்துக்கிட்ட பணத்தை கொண்டு வா. அங்க யாகம் செஞ்சு உனக்கு தாயத்து கொடுக்கறேன்.
அதை உன் புருஷன் கையில கட்டினா அவனுடைய கண்டம் எல்லாம் போயிடும். சரிங்க சாமி, நாளைக்கு சாயந்தரம் நான் நிச்சயமா வந்துடுறேன். அன்னைக்கு ராத்திரி நேரம் விளக்கேத்தி வச்சு ராமையா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். ஆனா சீதா சாப்பிடாம கண்ணி மைக்காம புருஷனையே பார்த்துக்கிட்டு இருந்தா. அவ கண்ணோரமா கண்ணீர் மட்டும் இருந்துச்சு. என்ன சீதா, சாப்பாடு ஆறிக்கிட்டு இருக்கு, சாப்பிடாம என்னைய பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்னாச்சு? ஏங்க, நாளைக்கு நீங்க எங்கேயும் போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. நீங்க வீட்லயே இருங்க. என்னாச்சு உனக்கு? காலையில கண்ணாடி உடைஞ்சதுக்கு இப்ப அழுவுறியா? இல்ல யாருன்னா எதனா சொன்னாங்களா? இன்னைக்கு கோயிலுக்கு போற வழியில ஒரு சாமியாரை பார்த்தேன். அவரு பார்க்கறதுக்கு அப்படியே கடவுள் மாதிரி இருக்காரு. கண்ணாடி உடைஞ்ச விஷயம் அவருக்கு தெரிஞ்சுதுங்க. உங்களுக்கு உங்களுக்கு ஏதோ கண்டம் இருக்காமா, 50 ரூபா கொடுத்தா யாகம் செஞ்சு பரிகாரம் பண்றேன்னு சொன்னாரு. ஓஹோ, இதுதானா உன்னுடைய பயமெல்லாம்? என் பொண்டாட்டி ரொம்ப அப்பாவி. சீதா, இதெல்லாம் கட்டுக்கதை. உன்னை ஏமாத்த முயற்சி பண்றாங்க. எனக்கு எதுவும் ஆகாது, நீ அழாத. நீங்க எப்பவும் இப்படிதான். அவரு சாதாரணமான ஆளா தெரியல. அவருடைய முகத்துல எவ்வளவு வெளிச்சம் இருந்துச்சு தெரியுமா? அவர் அந்த துணியில ருத்ராட்ச மாலையோட பார்க்கும்போது பெரிய சாமியார் மாதிரியே இருந்தாரு. பணம் போச்சுன்னா சம்பாதிச்சுக்கலாம், உயிர் போனா வருமா? நான் ஏற்கனவே 50 ரூபாய் எடுத்து வச்சிருக்கேன். அதை கொடுத்து நான் யாகத்தை செஞ்சுக்கிறேன். நீங்க குறுக்குல வராதீங்க. நாம என்ன சொன்னாலும் இவன் நம்ப மாட்டா. அந்த சாமியாரோட வேஷத்தை பார்த்து இவ ரொம்ப நம்புறா போலையே. பொறுமையா தான் இவளுக்கு நாம புரிய வைக்கணும். ஐயோ, அவ்வளோ பெரிய ஆளா அவரு? உண்மையிலேயே அந்த சாமி அப்படியா சொன்னாரு? அப்படின்னா நாம அலட்சியமா இருக்கக்கூடாது சீதா. நீ சொன்னது உண்மைதான். பணத்தை விட உசுறு ரொம்ப முக்கியம். 50 இல்ல 100 ரூபாய் கூட கொடுக்கலாம். என்னங்க சொல்றீங்க? நீங்க ஒத்துக்கிறீங்களா? உண்மைதான் சீதா. என் உயிரை காப்பாத்த நீ இந்த அளவுக்கு தவிக்கிற, அதை நான் புரிஞ்சுக்கணும் இல்லையா? ஆனா 50 ரூபாய் போதுமா? அவ்வளோ பெரிய சாமியாருன்னு சொல்ற, அவரை நாம நல்லபடியா பார்த்துக்க வேண்டாமா? ஒன்று பண்ணு, நாளைக்கு நீ போகும்போது நான் ஒரு பை கொடுக்கறேன். அதில் எங்க முன்னோர்கள் சேர்த்து வச்ச வெள்ளி காசு இருக்கு. அதை கொடுத்தா அவர் சந்தோஷப்பட்டு நல்லாவே பரிகாரம் செய்வாரு. உங்க மனசை இப்படி மாத்திப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. சந்தோஷங்க, அப்படியே பண்ணலாம். நாளைக்கு சாயந்தரம் மண்டபத்துக்கிட்ட வர சொன்னாரு. சரி, நான் இப்பவே போய் அந்த வெள்ளிக்காசை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி ராமையா உள்ள போய் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தான். அது ஊர் எல்லையில இருக்கிற ஒரு பாழடைஞ்ச மண்டபம். இருட்டா இருந்துச்சு. அங்க அந்த சாமி கண்ணு மூடிக்கிட்டு தியானம் பண்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. விளக்கு வெளிச்சத்துல அவருடைய மஞ்சள் துணி ஜொலிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்துல அவருடைய சிஷியனும் நின்றுக்கிட்டு இருந்தான். குருவே, அந்த அப்பாவி பொண்ணு வருவாளா? 50 ரூபாய் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. வருவாடா. என்னுடைய இந்த வேஷத்தை பார்த்து ஏமாறாதவங்க யாருமே கிடையாது. பக்தி அப்படிங்கிற பேர்ல பயமுறுத்தி இருக்கேன். நிச்சயம் வருவா பாரு. சீதா புருஷன் கொடுத்த அந்த வெள்ளி காசை எடுத்துக்கிட்டு அந்த சாமியாரை நோக்கி வந்துகிட்டு இருந்தா. அவளுக்கு தெரியாம பின்னாடி ராமையாவும் அமைதியா அந்த மண்டபத்துக்கு வந்துகிட்டு இருந்தான். கூடவே அவனுடைய நண்பனான சுப்பையாவையும் கூட்டிக்கிட்டு வந்தான். சாமி, வணக்கம் சாமி. நீங்க சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன். வாமா வா, நீ நிச்சயம் வருவேன்னு எனக்கு தெரியும். உன் புருஷனும் அவன் மனசை மாத்திக்கிட்டான் இல்லையா? நல்லது. அந்த பைய இங்க வச்சிட்டு அங்க போய் உக்காருமா. நீ கண்ணை மூடிக்கிட்டு உக்காரு. நான் மந்திரத்தை சொல்லி அந்த தாயத்தை உனக்கு கொடுக்கறேன். சீதா அவ கொண்டு வந்த வெள்ளிக்காசை அந்த சாமியார் முன்னாடி வச்சுட்டு, கடவுளே, எப்படியாவது என் புருஷனோட உசுரை காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டா. அப்போ அந்த சாமியார் சீதா கொண்டு வந்த பைய தனியா பக்கத்துல எடுத்து வச்சிட்டாரு. அப்போ திடீர்னு ராமையாவும் அவனுடைய நண்பர் சுப்பையாவும் ஊர் தலைவரும் அங்க வந்தாங்க. இருங்க சாமி, இருங்க. யாகத்தை முடிக்காமலே தட்சணைய மட்டும் எடுத்துக்கிறீங்களே. யாருது என் யாகத்துக்கு குறுக்க வர்றது? ஏங்க, நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? என் உயிரை காப்பாத்துறதுக்காக செய்யற யாகமாச்சே, அதான் நானும் கலந்துக்க வந்திருக்கேன். சாமி, அந்த பையில இருக்கிறது சாதாரண காசுங்க இல்ல, எங்க தாத்தா காலத்து வெள்ளி காசுங்க. அந்த பைய திறந்து பார்த்து அது போதுமா அப்படின்னு சொல்லுங்க. அது போதலனா இந்த தங்க சங்கிலிய கூட கொடுக்கறேன். பக்தா, கடவுளுக்கு கொடுத்த பிரசாதத்தை மறுபடியும் திறந்து பார்க்க கூடாது. என் ஆசீர்வாதம் இருக்கிற வரைக்கும் உன் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. போப்பா. அதெல்லாம் முடியாது சாமி.
நீங்க முற்றும் திறந்தவர் இல்லையா? உங்களுக்கு ஆசைங்க எதுவும் இருக்காதே. அந்த பைய திறந்து காட்டுங்க. குருவே, இவங்க நம்மள நம்ப மாட்டேங்கிறாங்க. சரி, உங்க சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறேன். அப்படின்னு சொல்லி அந்த சாமி அந்த பைய திறந்தாரு. அதுல தங்கமோ வெள்ளியோ கிடையாது. இருந்தது எல்லாமே வெறும் கூழாங்கல்லு மட்டும்தான். என்ன இது? இதுல இருக்கிறது எல்லாமே வெறும் கற்கள் தான். என்னையே நீங்க அவமானப்படுத்துறீங்களா? என்னங்க, என்ன இது? வெள்ளி காசுன்னு சொல்லி கல்ல வச்சு கொடுத்துருக்கீங்க. சாமிக்கு கோவம் வந்தா நமக்கு சாபம் கொடுத்துருவாரு. சீதா, உண்மையிலேயே இவருக்கு மகிமை இருந்தா அந்த பைய பிரிச்சு பார்க்காமலே உள்ள என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கணுமே. கண்ணாடி உடைஞ்சதையே கண்ணால பார்த்த மாதிரி சொன்னாரு. பையில கல் இருக்கிறது ஏன் சொல்லல? ஏன்னா அவருக்கு அது தெரியாது. ஏன்னா அவரு சாமியார் இல்ல. அவர் சொல்றது எல்லாமே பொய் தான். அட ஆமா, அது உண்மைதானே. என்னையா திருட்டு சாமி, காவி உடைய போட்டுக்கிட்டா நீ சாமியார் ஆயிடுவியா? என் பொண்டாட்டியோட அப்பாவித்தனத்தை பயன்படுத்தி வியாபாரம் பண்ண பார்க்கறியா? அது அது இல்ல பக்தா, அது கிரகங்கள் எல்லாம். இன்னுமாடா கிரகத்தை சொல்லிக்கிட்டு இருக்க? ஐயா, அவன் பையில என்ன இருக்குன்னு பாருங்க. தலைவர் போய் அவர்கிட்ட இந்த பைய எடுத்து பார்த்தப்போ அதுல ஊஜனங்களை ஏமாத்தி வாங்கின நகை பணம் நிறையாவே வச்சுக்கிட்டு இருந்தாரு. அடப்பாவி, கடவுள் பேரை சொல்லி திருட்டுத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை இப்படியே விட்டுட்டா எங்க ஊரு என்ன ஆகுறது? ஐயா, எனக்கு எதுவும் தெரியாதுங்க. எல்லாமே இவர் தான் செஞ்சாரு. சீதா, பாத்தியா? நீ நம்பின சாமியாருடைய வேஷம் இப்ப கலைஞ்சி போச்சு. காவி உடைய போட்டுக்கிட்டாலாம் சாமியாராக முடியாது. நாம எப்பவுமே ஏமாறக்கூடாது. என்ன மன்னிச்சிடுங்க. தேவையில்லாத என்னுடைய பயத்தினால நான் இந்த ஆளுகிட்ட பணத்தை இழந்திருப்பேன். நல்ல வேளையா நீங்க வந்து அந்த பணத்தை காப்பாத்திட்டீங்க. நான் தான் அப்பாவி, ஆனா என் புருஷன் ரொம்ப புத்திசாலி. ஊஜனங்க அந்த போலி சாமியாரையும் அவருடைய சிஷ்யனையும் மரத்துல கட்டி போட்டாங்க. ஊர் தலைவர் தீர்ப்பு கொடுத்தாரு. ராமையாவோட புத்திசாலித்தனத்தால இந்த திருட்டு சாமியை நாம பிடிச்சிருக்கோம். இல்லனா சீதா மாதிரி நிறைய பொண்ணுங்களை ஏமாத்தி இருப்பான். ராமையா, உனக்கு ஒரு ஜனங்க சார்பா நான் நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா. இதில் நான் எதுவும் பெருசா பண்ணலைங்க ஐயா. என் பொண்டாட்டி அப்படின்னா எனக்கு உயிர். அவ பயத்தை போக்க தான் நான் இப்படியெல்லாம் செஞ்சேன். இனி நான் எதுக்கும் பயப்பட மாட்டேங்க. பூனை குறுக்க போனாலும் கண்ணாடி உடைஞ்சாலும் நான் தைரியமா தான் இருப்பேன். இவங்கள உடனே போலீஸ்ல பிடிச்சு கொடுக்கலாம். ராமையா, உன்ன மாதிரி புத்திசாலி புருஷன் இருந்தா எல்லா பொண்ணுங்களும் தைரியமா தான் இருப்பாங்க. ஊஜனங்க எல்லாருமே ராமையாவை பாராட்டினாங்க. அப்ப சீதா தான் புருஷனை பெருமையா பார்த்தா. அன்னையில இருந்து அந்த ஊர்ல எந்த ஒரு மூட நம்பிக்கையும் இருக்கல. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, கடவுள் பக்தி கடவுள் மேலதான் இருக்கணும். கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறவங்க மேல எல்லாம் நமக்கு நம்பிக்கை இருக்கக்கூடாது.